ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, மகாத்மா காந்தி அவர்களுடைய அத்தியாயம் இல்லாமல் அந்த இந்திய சுதந்திர போராட்டமே நிறைவு பெறாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரிங்களா? அப்படியாப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காந்தி அவர்கள் 1869 வருடம் அக்டோபர் 2 அன்னைக்கு வந்து குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற கடற்கரையோர கிராமத்தில் பிறந்திருப்பார். சரிங்களா? அவருடைய தந்தை பெயர் காபா காந்தி, அவங்களோட அம்மா பேர் வந்து புத்லிபாய். சரிங்களா? இவர் 1883 இவர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். தன்னுடைய 13வது வயதில் இவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். சரிங்களா? 1869 அக்டோபர் 2 பிறந்திருப்பார். அப்பா பேர் காபா காந்தி, அம்மா பேர் புத்லிபாய். குஜராத்தில் பிறந்திருப்பார். இவர் வந்து 1888 சட்டம் பயிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு போயிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறமா சட்டம் பயின்று விட்டு 1891 திருப்பி இந்தியாவுக்கு அவர் ரிட்டன் வர்றாரு. இங்கே வந்துட்டு இவர் வழக்குரைஞர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துகிட்டு இருப்பார். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தோல்வியில் முடியும். இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு குஜராத்தி நிறுவனம் வந்து அவரை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வழக்காடுறதுக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. 1893 வருஷம் அங்கே போயிட்டு அவர் வழக்காடுறதுக்காக போகிறாரு. எப்போ போகிறாரு? 1893. அதுக்கப்புறமா அங்கே சத்தியாகிரக போராட்டம் வந்து நடைபெறும். அதை வந்து இவர் மேற்கொள்வார். ஏன்னு சொன்னால் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நிறைய அடக்குமுறை இருக்கும். ஸோ இவர் சத்தியாகிரக போராட்டத்தை அங்கே மேற்கொண்டுட்டு இந்தியாவுக்கு 1915 ரிட்டன் வர்றாரு. சரிங்களா? 1915 ரிட்டன் வராரு. இவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, சம்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்கும். இவர் தான் அந்த சம்ரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத வந்து தொடங்கி வைப்பார். ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு நடைமுறை இருக்கும், தீன் காதியா அப்படின்ட்டு. அதாவது 20ல் 3 பங்கு அவுரி வந்து கட்டாயமாக விவசாயிகள் பயிரிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள வற்புறுத்துவாங்க. அதுக்கு எதிராக தான் இந்த போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் 1918 அகமதாபாத் போராட்டம். சரிங்களா? ஒரு மில்லில் வேலை நிறுத்தம் ரிலேட்டடாக அதுக்கும் இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அதே வருஷத்தில் கேதா சத்தியாகிரகம், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் 1919 ரவுலட் அப்படிங்கிற ஒரு கருப்பு சட்டத்தை ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வருவாங்க. ரவுலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, விசாரணையின்றி யாரை வேணாலும் கைது செய்யலாங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து காந்தி 1919 அதே வருஷம் ஏப்ரல் 6 அந்த மாதம் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். இதுக்காக நிறைய பேர் நிறைய போராட்டங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறமா 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் வந்து அகில இந்திய கிளாபத் மாநாடு நடக்கும். அதுக்கு இவர் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1920 ஆகஸ்ட்டில் ஒத்துழையாமை இயக்கம்னு ஒரு இயக்கம் நடைபெறும். அதுக்கும் வந்து காந்தியடிகள் வந்து அந்த போராட்டத்தில் தொடர்ந்து நின்று இவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியே வச்சுருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி நடந்துகிட்ருக்க சமயத்தில் 1922 இந்த காலகட்டத்தில் வந்து வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் சௌரி சௌரா இன்சிடென்ட்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதாவது காவலர்கள் 22 காவலர்களை நம்ம இந்தியர்கள் வந்து தீயிட்டு கொளுத்திடுவாங்க. இதனால் இவர் கோபப்பட்டுட்டு அந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா காந்தியை வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும். இதுக்கப்புறமா இவருடைய முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னா 1930 உப்பு சத்தியாகிரகம். தண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அதை வந்து அவர் மேற்கொண்டிருப்பார். 72 தொண்டர்கள் கூட போயிட்டு 24 நாள் அவர் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தை மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறமா 1931 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு நடக்கும். அங்கே வந்து காந்தியடிகள் வந்து போய் கலந்துருப்பார். சரிங்களா? இவர் சில கோரிக்கைகள் எடுத்து வைப்பார். அது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வந்து சரியாக செவி கொடுக்க மாட்டாங்க. உடனே ஏமாற்றத்தோடு இந்தியாவுக்கு திரும்பியிருப்பார். அதுக்கப்புறமா 1942 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கி அதை வந்து நடத்தி வருவார். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி சமயத்தில் அவர் ஃபுல்லாக நம்பிக்கை இழந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடாரு. ஏன்னு சொன்னால் இவருக்கு வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் சுத்தமாக வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் 1947 இந்தியா சுதந்திரம் அடையும். அதுக்கப்புறமா 1948 வருடம் இவரை வந்து கொன்னுடுவாங்க. 1948 ஜனவரி 30 வந்து இவர் வந்து நாதராம் கோட்சே அப்படிங்கிறவர் துப்பாக்கியால் சுட்டு கொன்னுடுவார். இது வந்து நம்மளால் ஒரு கருப்பு தினமாக வந்து நம்ம பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால் அகிம்சை தினம்னு நம்ம அக்டோபர் 2 இவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். அந்த மாதிரி உள்ள ஒரு அகிம்சை வழியிலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்காக போராடின ஒருத்தரை வந்து 1948 ஜனவரி 30 வந்து சுட்டு கொன்றுவாங்க. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பேரு இழப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்படி 1869 பிறந்த இவருடைய வாழ்க்கை 1948 முடிவடைஞ்சிருக்கும். இதோடு நம்ம வந்து மகாத்மா காந்தியோட வரலாறு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நிறைய அவருடைய லைஃப் ஃபுல்லாமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போதைக்கு அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும்தான் பார்த்தோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.